தொடர்புடைய நியூட்டனின் மூன்றாம் விசைச்சோடிகள் என்றா அவ்வளவுதான் நம்மளுக்கு பிரச்சனை. இந்த தண்ணியில இந்த பாத்திரத்துல எப்படி மிதக்குதுன்றா இப்படித்தான் நான் காட்டி நியூட்டனின் மூன்றாம் விசைச்சோடின்றது ஒன்று பொருள் எது விசைச்சோடின்றா ஒன்று இந்த பொருள் தண்ணிக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்குது. அதுதான் கீழே வர்ற ஆர். மறுதலே இந்த தண்ணி இந்த பொருளுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்குது. அதுதான் மேல். அப்ப முதலாவது விசை என்றால் பொருளால் நீருக்கு வழங்கப்பட்டது தாக்கம். மறுதாக்கம் என்றால் நீரால் பொருளுக்கு வழங்கப்பட்டது மேலுகை. இது ரெண்டுதான் நியூட்டன் விசைச்சோடிகள். நியூட்டன் விசைச்சோடிகள்ன்றது படிச்சிருப்பியல் சிலபஸ்ல அப்படி ஒன்று இருக்குது. ஆகவே நியூட்டன் விசைச்சோடிகள் அது தமிழ்ல தெரியும். தமிழ்ல யூன்றது ஸ்மார்ட் யூன்றது மேலுகை பாசம். அடுத்த கழிவெட்டு மரக்குச்சி நீரில் மிதத்தலுடன் தொடர்புடைய அது மிதப்பிதி சொல்லுது. மிதப்பிதி என்ன சொல்லுதுன்னா இந்த நிறையும் எதுக்கும் சமனா இருக்கணும், மேலும் சமனா இருக்கும். ஆகவே அது W. நீங்க இப்படி எழுதி போட்டீங்கன்னா யூக்கு என்ன எழுதணும், மேலுதைப்பு ஆறு எழுதணும், W எழுதும். ரெடி மார்க்ஸ் எல்லாம் போய் ஒரு சின்ன தரவு இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவில் இருந்து இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை, இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை, இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை மேலுதைப்புக்கு சமன். மேலுதைப்பு மிதப்பு இப்படி நிறைக்கு சமனாக இருக்கும். அப்படியே தரவு ஒன்று வேற வேற மாதிரி மாத்திரம் நிறை. உடைய நோட் பண்ணணும். திருப்பி நான் எங்கேயுமே இந்த பேப்பரை திருப்பி செய்ய மாட்டேன், போயிடுவோம். அடுத்த கேள்விக்கு வரப்போம். கெமிஸ்ட்ரி. அழிவு கையில வந்திருந்தா பாருங்க, எத்தனையோ விதமா கேள்வி போட்டு போட்டு கடைசியை இந்த அளவுக்கு வந்துடும். ஏபிசின்னு 3 அணுக்கள் இருக்குது. ஏபிசின்னு 3 உலக அணுக்கள் தான் இருக்குது. ஏபிசின்னு 3 இருக்கு. அதுல புனைப்பிச்சோடி இருக்குது 2 சோடி. புனைப்பிச்சோடினா தெரியும். இதுல 3 சோடி, இதுல இருக்குது 4 சோடி. புனைப்பிச்சோடினா அப்படி கோடு போடும். அடுத்தது மையான தனிச்சோடி. தனிச்சோடி இருக்குதுல 2 சோடி. அப்படின்னா என்னென்றால் 2 இப்படி டாட் போட்டு. அடுத்ததுல ஒரு சோடி இருக்கு தனிச்சோடி. 2 டாட் போட்டு ஒரு சோடி. அடுத்தது தனிச்சோடி விளைய வச்சு கொண்டு வரப்போம். சொல்லியிருக்குது ஏபிசி எனும் 3 மூலக அணுக்கள் மைய அணுக்களாக அமையும் ரசாயன பிணைப்பு தொடர்பான விவரணம் தரப்பட்டது. இம்மூன்று மூலக அணுக்களுடனும் பிணைப்பில் ஈடுபடும் மச்சையான ஐதரசன். எஸ், எல்லாரோடையும் லிங்க் பண்றாரு. எல்லாரோடையும் ஐதரசன் தான் பிணைப்பில் ஈடுபடும். இப்ப முதலாவது கேள்வி, ஏபிசி ஆகிய மூலக அணுக்களில் வலுவள ஓட்டு இலத்திரன் எண்ணிக்கைகளை தனித்தனியே தருக. வலுவள ஓட்டு இலத்திரன் நீங்கள் எப்படி இதை கண்டுபிடிப்பீர்கள் எனக்கு புரியல. நான் யோசிப்பது எழுதினால் வலுவள ஓடு மட்டும் தான் எனக்கு தெரிய வரும். இந்த 2 தனிச்சோடி அது அதற்கு தான் சொந்தம். தனிச்சோடி தான் தனிச்சோடி மிச்சம். அப்ப அதுல ஏற்கனவே 2 4 இருக்கு. அப்போ 1 2 3 4 இருக்கு. ரைட். 2 புனைப்பிச்சோடி இருக்கு. 2 புனைப்பிச்சோடிண்டா 2 புனைப்பிச்சோடின்னா 2 கோடு போடுது. அதை எப்படி காட்டு? டொட்டும் தரவும் டொட்டும் தரவும். எஸ், 2 புனைப்பிச்சோடிண்டா 2 கோடு போடுவா டொட்டும் தரவும் டொட்டும் தரவும். இதுல உங்களுக்கு தெரிய வேணும், இந்த தரன்றது வேற யாரு?
அந்த டொட் தான் இந்த சொந்தமானது. அப்ப இது ரெண்டு இன்னும் ரெண்டு வந்துருச்சு. அப்ப இல்லாம ரைட். அப்ப முதலாவதுல ஏரிந்த அப்படி யோசிப்போம். ஏதோ ஒரு ஐடியா. ஏரிந்த முதலாவது கேள்விக்கு 5வதுல ஏரிந்த வலுவள ஓட்டிலவரோட 2 4 தான். அப்ப பிக்கு வளர்ந்தா இனி கண்டுபிடிச்சிடுவோம். பிக்கு பேரப்பு இதுல ஒரு சோடி இருக்குது. அப்ப பிக்கு சொந்தமா ஈக்குவல்ல ஒரு சோடி இருக்குது. இங்க 3 சோடினா 3 பிணைப்பு இருக்கு. 1 2 3 3 பிணைப்பு எப்படி வேணும்னா ஒரு தரவும் குற்றம் ஒரு தரவும் குற்றம் ஒரு தரவும் குற்றம். அந்த பிணைப்பு சோடியில 2 இலத்திரன்ல 1 தான் அவருக்கு சொன்னேன். சொன்னோம்னா 1 2 3 அப்படின்ற 3 போடுது. ஆகவே இப்ப சொல்லுங்க வலுவள ஓட்டில திறன் எவ்வளவு வேண்டாம்? 1 2 3 4 5. ஆகவே பி 5. சிக்கு பார்த்தா சிக்கு பார்த்தாப்போ கொஞ்சம் தனிச்சோடி இல்ல. அப்ப நான் சி எழுதுறேன். சி தனிச்சோடி இல்ல. பிணைப்பு சோடி 4 4 பொண்டு 1 2 3 4 பொண்டு. எனக்கு ரிவர்ஸ்ல தான் யோசிச்சுட்டு வரவர். இப்ப 4 பொண்டு இருந்தா 4 இலத்திரன் அவற்ற பங்குகள். அப்புறம் 4 1 2 3 4. ஆகவே சிடி தான். இரண்டாவது கேள்வி. இம்மூன்று அணுக்களும் ஐதரசனுடன் சேர்ந்து உருவாக்கும் சேர்வையில் அடங்கும் ரசாயன பிணைப்பு. ஒன்று விளங்கிக் கொள்ள வேணும். தனிச்சோடி பிணைப்பு ஜோடி வார ரசாயன பிணைப்பு என்னண்டா அது எல்லாருக்கும் தெரியும். பங்கிட்டு வலைப்பணி பங்கிட்டு வலைப்பணி உண்டாது. இம்மூன்று மூலக அணுக்களும் ஐதரசன் அணுவுடன் சேர்த்து உருவாகும் சேர்வையின் சூத்திரங்களை தனித்தனியே தருக. சேர்வையின் சூத்திரம் கேட்டாச்சு. இப்ப எனக்கு உண்மையா நல்லதுன்னா யாரு இனங்கள் விட்டா எனக்கு சுவாமி இல்லை. யாருண்டா 2 4 6. அப்ப ஏ வரும்னா ஆக்சிஜன் நான் சொல்றேன். பிக்கு நான் சொல்லுவேன் 1 2 3 4 5 இருக்கு. உண்மையா பி நைதரசன். சி யாருண்டா 1 2 3 4 அப்ப கார்பன். இப்ப நான் சூத்திரம் சொல்ல போறோம். அந்த சூத்திரம் முதலாவது ஏ இந்திய சொல்ல சமமான பெறக்கூடிய சூத்திரம் என்னன்னா ஆக்சிஜனும் ஐதரசன். அப்ப யார முன்படுத்த வரணும்டா தண்ணீரானே தண்ணீர் அப்படி வரும் H2 தானே. அப்ப H தான் முன்னுக்கு வரும். ஆகவே HA ஏதாலும் இல்ல. ஒரு ஏற்கனவே ஓடி ஓண்டு கண்டுபிடிச்சா அப்புறம் அந்த ஓ எழுதிட்டு கூடாது நம்ம செய்யறப்பல. அப்ப HA வலுவளவா சொன்னோம்னா இது 2 வலுவளவு. அப்ப 2 வேணும். ஏக்கு 2 வலுவளவு அப்ப இப்படி வரும் H2O. அப்ப பிக்கு என்ன வரும்டா பிக்கு பாருங்க 2 மேட்ச். அப்ப என்ன தெரியும் NH3. அப்ப BH3. C யார் வரும்டா கார்பன் ஹைட்ரஜன். அப்ப CH4 அதே தான் தருது. ஏன் C தான் அகந்தது. நம்ம CH4 படிக்க கேட்கலாம். ஏ முன்னுக்கு இதை மாறி போட்டா அது நோ மார்க்ஸ். அது பிள்ளை அப்படிங்கிறதே இல்ல. அடுத்த கேள்வி. இம்மூலக அணுக்கள் ஐதரசன் சேர்ந்து உருவாகும் சேர்வையின் கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியம முறை. லூயிஸுக்கு கேட்க மாட்டேன். லூயிஸுக்கு கேட்டா சில நேரம் பழங்கிடும்ன்றா. அப்ப நியம முறையில காட்டுறேன்டா. முதலாவது அந்த மையானது அப்ப ஏன் ஐதரசனோட முதலாவது ஏ குடியல். பி குடியல் பார்த்தோம்னா NH3 அப்ப பிய பெறுவன் 3 ஐதரசன். சி பெறுவன் கார்பன். எல்லாத்துலயுமே வெளிய வந்த உடனே நீங்கள் ஏதோ கஷ்டம் யோசிக்க கூடாது. எல்லாத்தையும் வாசிச்சுட்டு வர எல்லாம் உங்களுக்கு எல்லாம் பிடிபட்டுடும் விளங்கிடும். அடுத்தது இம்மூன்று மூலக அணுக்களும் ஐதரசனுடன் சேர்ந்து உருவாகும் சேர்வையின் முனைவுத்தன்மையின் அடிப்படை. முனைவுத்தன்மை எங்களுக்கு தெரியுமா? தண்ணிக்கு முனைவுத்தன்மை இருக்குது, அமோனியாக்கு முனைவுத்தன்மை இருக்குது, ஐதரசன் CH4 இல்லை. அதுக்கெல்லாம் நீங்க படிச்சுட்டு காரணம் என்ன? உதாரணம் ஆக்சிஜன் தான் மின்னழுத்தன்மை கூடியது. டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ். எங்கேயும் அதேதான் நடக்குது. வினைத்தன்மை அப்படின்னா முனைவுத்தன்மை உள்ளது. ஏ முனைவுத்தன்மை உள்ளது. பி முனைவுத்தன்மை உள்ளது. சி சமச்சீரான வடிவம். கிட்டத்தட்ட வினைத்தன்மை சமன். அப்ப முனைவுத்தன்மை தனித்தனியா எழுதப்படும். முனைத்தன்மை உள்ளது, முனைத்தன்மை உள்ளது, முனைவுத்தன்மை ஆக்சல்.
இது பழக வேணும். அப்போ மார்க்ஸ்களை பார்க்க தலையாளம் ஒதுக்கி எனக்கு மார்க்ஸை குரூப்ல போடுவோம் கூட யோசினா தான் நடுவு வந்தோம் தான் பூரா போடுறது இல்லை. பி கேள்வி. பி கேள்வி அளிக்கிறேனுங்க. செய்து பார்த்திருந்தா அவன் உடையோட டிஸ்கஷன் தானே போகுது. எனக்கு உலகப்படுத்துறது நான் தெரியல. அடுத்தது கொஞ்சம் பொருட்கள் தந்திருக்குது. எப்படி செய்யறான்றெல்லாம் ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்சுக்குது. மெக்னீஷியத்துல தந்திருக்காப்பு. மெக்னீஷியத்துல 12 கிராம் தந்திருக்குது. தண்ணியில தந்திருக்குது நீர்ல 18 கிராம். கார்பனீர் ஆக்சைட்ல வந்திருக்கு 22 கிராம். கால்சியம் கார்பனேட்ல வந்திருக்கு 10 கிராம். ஹைட்ரசன்ல தந்திருக்குது நான் சொல்லணும் மாத்த சொல்லி அது 2 கிராம். கார்பன் 6. இந்த கேள்வி அணுக்களின் எண்ணிக்கை மூலக்கூறு எண்ணிக்கை எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பாங்களா இருந்தா டக்குன்னு நான் கூட போட்டு போறேன் நினைச்சுவோம். அப்பதான் கேள்வி செய்ய முடியும். மெக்னீசியத்தின் சாதனத்துல 24 12 அளவு தசம் 5 3 இதெல்லாம் மனசால போடுறோம். தண்ணிக்கு மொழிக்குள்ள வை 18 18 இருந்தா ஒரு 3 குடிப்போம் 1 தசம் சாய்தான். கார்பன் டை ஆக்சைடு 44 தான் ஒரு 3 அப்ப 22 தசம் 5 3. கால்சியம் கார்பனேட் 100 அப்ப 10 உண்டா தசம் 3. அடுத்தது 2 கிராம் ஹைட்ரஜன் மொலிகுலர் 2 அப்ப ஒரு மோல். கார்பன் 12க்கு தான் 2 கூட 6 உண்டா தசம் 5 3. இப்ப நேரடியா படிக்கிறோம். அவகாட்ரோ மாறிலிக்கு சமனான அணுக்கள். உண்மையா இதுல நான் சும்மா உங்களுக்கு எழுதுறேன் பாருங்க. நம்பர் ஆஃப் மாலிக்யூல் தான் முதல்ல எழுதுவேன் போவேன். இப்ப நம்பர் ஆஃப் மாலிக்யூல் சும்மா அப்படி எழுதி பாருங்க. நம்பர் ஆஃப் மாலிக்யூல் எழுதுனா இதற்கு மாலிக்யூல் இல்ல மாலிக்யூல். இவருக்கு இருக்க மாலிக்யூல் எவ்வளவு இருக்குன்னா 1 தர இல்லைன்னு எழுதுறேன். 1 தர ஒரு 3 தரவகாட்ரோ மாறி. அப்ப இவருக்கு எவ்வளவு உண்டால் தசம் 5 தர இல்லைன்னு எழுதுறேன். இவருக்கு தசம் 1 தர இல்லைன்னு எழுதுறேன். இவருக்கு 1 தர இல்லைன்னு எழுதுறேன். அவருக்கு எழுத மாட்டேன். கார்பன்ல மாலிக்யூல்ஸ் இல்ல, அட்டம்ஸ் தான். ரைட். அப்ப அடுத்த எழுதுற நம்பர் ஆஃப் அட்டம் எழுதுறேன் இல்ல. இவருக்கு எவ்வளவு இருக்கும்டா அணுக்கள் தசம் 5 மோல் இருக்கு. அப்ப தசம் 5 தர இவருக்கு எவ்வளவு இருக்கும்டா இவன் கவனமா இருக்கணும் பிள்ளை இப்படியே பார்த்துட்டு இருக்கணும். மூலக்கூறு இவ்வளவு இருக்கு. 1 தர அவகாட்ரோ மாறி. அணுக்கள் கட்டிக்க கேட்ட நாங்கள் என்ன செய்ய வேணும்டா அத 1ல எவ்வளவு இருக்கு 3 இருக்கு. அப்ப 3 தர 1 தர 7. அப்ப இங்க பாத்தீங்கன்னா மூலக்கூறு தசம் 5 தர இருக்கு. அது அணுக்கள் ஆக்குறால் 1ல எவ்வளவு இருக்கு 2 கொண்ட 3. அப்ப 3 தர. இங்க பாத்தீங்கன்னா தசம் 1 தர இருக்கு. அணுக்களை நீங்க பாக்குறோம்னா ஒரு மூலக்கூறுல இருக்குன்னா 3 4 5. அப்ப 5 தர தசம் 5 தர இருக்கு. எங்க பாத்தீங்கன்னா 1 தர இருக்கு. மூலக்கூறு நீங்கன்னா ஒரு மூலக்கூறுல 2 தர இருக்கு. இங்க எவ்வளவு இருக்குன்னா தசம் 5 மோல் இருக்கு. அப்ப தசம் 5 தர இருக்கு. எவ்வளவோ முக்கியமானது. மிக மிக முக்கியமானது. நீங்க தட்டு தடுமாறி உலகளை எடுத்துட்டு போயிடல அது போல பிரச்சனை. ஆனா ஏதோ வந்துருண்டா வந்து எவ்வளவோ முக்கியமானது. இந்த இடத்துல அணுக்கள் எண்ணிக்கை மூலக்கூறு எண்ணிக்கை. முதலாக அவகாட்ரோ மாறிலிக்கு சமனான அணுக்கள். அணுக்கள் தான் இங்க சமனா இருக்கு. இங்கே பார்த்துக்கணும் சமனா இருந்தா இவர் என்ன சமன். ஆகவே என்ஜிஎம் பியில முதலாக மெக்னீசியம் கார்பன். இரண்டாக அவகாட்ரோ மாறிலிக்கு சமனான மூலக்கூறுகள் மாலிக்யூல்ஸ். மூலக்கூறு சமனா இருக்கு. மூலக்கூறு. ஆகவே H2O H2 H2O H2. அடுத்த கேள்வி சமனான அணுக்களை கொண்ட பதார்த்தம். அணுக்கள் சமனா இருக்கு. இது தெரியுமா தசம் 5 இதுதான் வரும். இது 3 இது 3 பிரிக்கினா 1 தசம் 5 இது 5 தசம் 5 இது 2 இது தசம் 5. இப்ப வேற சமனான அணுக்களுக்கு இருக்குது.
இங்க இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே வேற வேணும்டா மெக்னீசியம் அணுக்கடிக்கு சமனா இருக்கிறதா, கசமண்டி இருக்குது, அடுத்தது இங்கே இருக்குது கல்சியம் கார்பனேட், அடுத்தது இங்கே இருக்குது காப்பு. இப்ப இதுல ஸ்கீமை டைப் பண்ணுவாங்க எப்படின்னா, 3 விட இருந்தா மட்டும் 1 மார்க்ஸ் கொடுக்கும், 2 வேலை 1 தான் நோ மார்க்ஸ் விட்டுருவாங்க. உங்களுக்கு அநியாயமா மார்க்ஸ் இல்லாம போயிடும். அடுத்த கேள்வி, சமனான மூலக்கூறுகளை கொண்டது. அதே தான் கேள்வி திருப்பி வந்துட்டு என்ன, அதான் சகடாதிரோ மாறிலிக்கு சமனான மூலக்கூறு, சமனான மூலக்கூறு கொண்டது. சமனான மூலக்கூறு கொண்டது என்றால் 2 மணி தான் இருக்கு, இங்கேயும் இங்கேயும் தான் H2O H2. அடுத்த கேள்வி, அதிகூடிய அணுக்களை கொண்டது. வேற அதிகூடிய இருக்குண்டா எல் கூட இருக்கிறது, அணுக்கள் கூட இருக்கிறது. இங்க தசம் 5 தர 6 தசம் 2 2 பேரும் அப்படி பார்த்தோம்னா இங்கதான் கூட இருக்கு 3 எல் ஆகவே H2O. மூலக்கூறுக்குள்ள அணுக்கள் இருக்கிறது தெரிய வரும். சில நேரத்துல இப்படி எல்லாம் கேள்வி நீங்கள் சிலருக்கு தான் பார்க்குறீங்க, ஐடியா எவ்வளவு தூரம் போறாங்க கேள்விகள். அடுத்த கேள்வி கடைசியான விடயத்துக்கு வந்து பாதலி விட வந்து இமேஜே நோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நல்ல சில விளங்கா இருந்தால் இப்ப பார்க்க விளங்கி ஐடியா நான் மூலப்பொருள் அப்படி வர்றேன் இல்லைட்டு போடுறது எனக்கு அவகாத்ரோ மார்லிக்காக போடுறேன். அடுத்தது அப்போ நேரடியான கேள்வி, அது நம்மளுக்கு ரொம்ப தியரி பாடமா இருக்க வேணும், பயாலஜின்னு கைவிட்டு போயிடக்கூடாது. மிக முக்கியமான பகுதிகள் அதுல நுட்பமான கேள்விகள். ஓகே பயன்தொகை என்ன சொல்ல போய் இல்லாட்டி அழைச்சிடுவேன். பாருங்க, மாதவிடாய் சக்கரம் பூப்படைந்த பெண்ணின் இனப்பெருக்க தொகுதியில் தொடர்புடைய சக்கர செயல்முறை மாதவிடாய் சக்கரம் போட்டிருக்குது. இதுல மாதவிடாய் சக்கரம் தொடர்பான அமைவிடம் 1 2. அது மாதவிடாய் சக்கரம் உங்களுக்கு தெரியும் 2 இடத்துல நடக்கிறது இல்லையே. முதலாக ஒன்று சூலகம், இன்னொன்று ஒன்று சூலகம், 2வது கருப்பை. 2 இடத்துல மாதவிடாய் சக்கரத்தோடு மாற்றம் நடக்குது. நேரடி கேள்வி, அமைவிடம் 1 தொடர்புடைய அவத்தைகள், அதாவது சூலகத்தோட தொடர்புடைய அவத்தைகள் 2 தான் இருக்குது. ஒன்று phase 1 புடைப்பு அவத்தை, அடுத்தது இலுட்டேரியஸ் அவத்தை. இலுட்டேரியஸ் அவத்தை, புடைப்பு அவத்தை, இலுட்டேரியஸ் அவத்தை. நேரடி கேள்வி, அடிக்கடி வந்து இருந்தா துட்டிஸ் எல்லாம் நெட் சரியா வச்சுட்டு போவோம். அடுத்தது அமைவிடம் 1 தொடர்புடைய அமைவிடம் 1 அவத்தை 1 தொடர்புடைய கபச்சுரப்பி ஹோமோனும் சூலக ஹோமோன். இது மிக முக்கியமானது. ஒன்றோட தொடர்புடைய இந்த ஒன்றோட தொடர்புடைய சூலக ஹோமோன் எழுதவாடும். இன்னொன்று கபச்சுரப்பி ஹோமோன். சூலகம்ன்றது அதே சுரக்கம், கபச்சுரப்பின்றது தலையில் இருக்கிறது. அதுல கபச்சுரப்பி ஹோமோன் FSH follicle stimulating hormone, புடைப்பை தூண்டும் ஹோமோன். அப்பதான் முதலாவது புடைப்பு வளரப்போகுது. அந்த நேரத்துல வேலை செய்கிற சூலக ஹோமோன் தான் ஈஸ்ட்ரஜன். ஈஸ்ட்ரஜன் நேரடி கேள்வி. அடுத்த கேள்வி, அமைவிடம் 1 தொடர்புடைய அவத்தையுடன் தொடர்புடைய கபச்சுரப்பி, அது 2 மாத்த சொன்னாங்க. அப்ப அமைவிடம் 2 தொடர்புடைய இங்க இதோட தொடர்புடைய இந்த லிட்ரரி சமதியோட தொடர்புடையது. அப்ப இங்கேயும் நான் சூலக ஹோமோன் சொல்றேன், கபச்சுரப்பி ஹோமோன் சொல்றேன். அப்ப இது சூலக ஹோமோன் உங்களுக்கு தெரியும், கபச்சுரப்பி ஹோமோன் சொல்லலாம். இது FSH என்றா இது லியூட்ரேட்டிக் ஹோமோன் LH. யூபினாக்கு ஹோமோன் சொல்றது ஒரு லியூட்ரேட்டிக் ஹோமோன் கபச்சுரப்பி ஹோமோன். சூலக ஹோமோன் அப்ப மேட்டர் என்ன வேணும், ப்ரொஜெஸ்டரான். இந்த படம் எல்லாம் பிள்ளைகள் பார்க்காம
இந்த படத்தின் பகுதிகள் நமக்கு தெரியும், பிடிக்க தெரியும். ஒரு முதலான குடை குட்டி வளர்ந்து வந்து என்ன கடைசியா அப்படி வடிச்சு போறது, கிராக்கியன் குடை அந்த படம் எல்லாம் தெரிஞ்சு போகணும். இந்த படத்தையும் போட்டுவாங்க. அடுத்த கேள்வி கேட்டிருக்குது. எஸ், அமைவிடம் ரெண்டுடன் தொடர்புடைய அவத்தைகள். அமைவிடம் ரெண்டு கருப்பை கருப்பையோட தொடர்புடைய அவத்தைகள் வந்து அஞ்சா. என்ன அவத்தைகள்? phase 1, phase 2, phase 3. ஒன்று மாதவிடாய் அவத்தை, இன்னொன்று பெருக்கல் அவத்தை, இன்னொன்று சுரப்பு அவத்தை. மாதவிடாய் எனக்கு பிறகு மேலணி பெருக்கல் அடைந்து பிறகு சுரப்புரிய அவத்தை வரும். அதேதான் இதுலயும் உங்களுக்கு தெரியும் நம்ம இதே கொஞ்சம் ஞாபகம் வச்சிருங்க. இதுலயும் அந்த ஹோமோன்ஸ் இருக்கு நினைக்கிறோம். நீங்க புத்தகம் பாத்தீங்கன்னா தெரியும். ஐ திங்க் ப்ரொஜெஸ்டரோன் ஆயிருக்கும், இது ஈஸ்ட்ரோஜன் ஆயிருக்கும், திருப்பி இது ப்ரொஜெஸ்டரோன் ஆயிருக்கும். இன்சைக்கிள் வந்தா ஏதாவது ஒரு வழியில ஞாபகம் வச்சுக்கணும். இது முக்கியம். ரெண்டு அமைவிடம், உங்க சூலகத்துல நடக்கும், இன்னொரு கருப்பையில் நடக்கும். சூலகத்துல நடக்கிறதுல ரெண்டு ஃபேஸ் இருக்குது. ஒன்று புடைப்பு அவத்தை, அந்த லிம்பேரியல் அவத்தை. அதோட தொடர்புடைய புடைப்பொன்றோட தொடர்புடைய சூலகம் அமைச்சரம் தெரியணும். புடைப்பு ரெண்டோட தொடர்புடைய தெரியணும். அடுத்த கருப்பையில நடக்கிற அவத்தைகள் உண்டு. படம் எல்லாம் தெரிஞ்சுக்க பாருங்க. 1, 2, 3 அதான் வந்துருக்கு. அதோட தொடர்புடைய சூலகம் தான் வந்து கேட்பான். சூலகம் தான் அதுல செல்வாக்கு செல். இதுல அடுத்த கிழமைக்குரிய பேப்பர்ல என்னடா இந்த ஞாயிற்றுக்கிழமை கிரேட் 10 கார கிளாஸ் நடக்க மாட்டேங்குது. ஜூம் அதெல்லாம் அன்றைக்கு வர சொன்னாங்க உள்ள பிள்ளைகள். அடுத்த கிழமைக்குரிய பேப்பர் என்னென்று சொல்லுவோம். கிரேட் 11க்கு அன்னைக்கு அந்த ஒரு தொகுப்பு பேப்பர் ஒன்று போட போறேன். அதுல வந்த கேள்வி மாடல்கள் எல்லாம் வரவழைக்கிடு. ஸோ அதை நான் நாளைக்கு அந்த தொகுப்பு பேப்பரோட அதை பிரிண்ட் எடுத்து வச்சிருங்க. எடுத்துட்டு அந்த பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமா செய்யத்தோட ஒரு நாளைக்கு ஒரு 30-40 எஸ்ஸே இருக்கும். செய்ய வேணும். செய்யாதவர்களுக்கு பிரியோசனம் பெற மாட்டுது. காணும்னு நினைக்கிறேன் உங்களதோட. ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. வேறு இன்றைக்கும் வரை ஜஸ்மிதா அவளை கால் பண்ண நவமிக்கா வேற இல்லை இன்றைக்கு தான் பார்த்தேன். சரி நான் கால் பண்ணேன். ஓகே பிள்ளைகள்.